எல்லாம் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பெட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சுற்றியும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் வந்து சூப்பரான லொக்கேஷன். சுற்றி தென்னை மரம் தான் நம்ம எடுத்துருக்கிற லேண்டு பக்கத்தில். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்களுடைய ராஜசேகர். நம்ம ஒரு ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லாகு. இது வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு புது முயற்சி. இது கண்டிப்பாக வெற்றி பெறும். நம்ம வந்து ஒரு 70 சென்ட் குத்தகை எடுத்திருக்கோம். அதில் வந்து விவசாயம் பண்ணி நான் வந்து டெய்லியும் ஒரு வீடியோ போட போகிறேன். இப்போ நம்ம எடுத்த குத்தகை எடுத்ததுக்கு வந்து நாட்டு உரம் சொல்லியிருந்தோம் 3 லோடு. அது வந்துருச்சு. அது வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ வந்து தெளிவாக வரல. வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம்னால எந்த வீடியோவும் கரெக்டாக வரல. வீடியோ ஏறன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. இது நாட்டு உரம் இல்லாமல் கோழி பண்ணை உரம் வந்து ஒரு 2 லோடு, மொத்தமாக 5 லோடு. அப்படி வந்து இறைக்கணும். இறைச்சதுக்கப்புறம் இந்த காணொலியில் இன்னும் மூவ் அடுத்தது வரும். இது இப்போ நீங்கள் டிராக்டரியில் லிஃப்ட் எடுத்தது தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து உளுந்து பெட்டு போடுவோம். அது எல்லாமே நல்லா இருக்கும். உரெல்லாம் இறைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பெட்டு டிராக்டரிலே பெட்டு ஓட்டிகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். 4 அடிக்கு ஒரு பெட்டு. இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு சிறப்பாக வந்திருக்காது, அது எனக்கு தெரியும். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதாகட்டும், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகட்டும், வீடியோ ரெக்கார்ட் ஆகட்டும் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து இப்போது இதில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பெட்டு போடுற மிஷின். டிராக்டரியில் தான் போட்டுருக்கோம். இதுக்கு நல்லா இருக்கும் போடுறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆட்கள் மூலியமாக போட்டோம்னா செலவு அதிகம், டைம் அதிகம். ஆனால் இதில் 1 ஏக்கருக்கு வெறும் 1 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து அந்த இறைச்சிருக்கேன்ல, அது எல்லாமே மேலே தான் இருக்கும். அது ஜஸ்ட் வந்து இப்படி மடிப்பு மாதிரி அந்த நம்ம போட்ட உரம் வந்து மண்ணில் முழுகும், அவ்வளோதான். வேறு எங்கேயும் போகாது. பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஷேக்கிங் வேறு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு மொபைல் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது எல்லாமே சரி பண்ணிட்டு வந்துட்டோம். இதுக்கு அடுத்தது ஒரு 2 லாக் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக வரும். அதுக்கப்புறம் தெளிவாக உங்களுக்கு வந்து நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். பாருங்கள். இதுக்கு வந்து என்ன கிராப் வைக்க போகிறேன்னு நான் இன்னும் சொல்லலை. அடுத்த வீடியோக்கள் பாருங்கள். அடுத்த வீடியோ வந்து இதுக்கு சொட்டு நீர் பாசனம் போடுற மாதிரி அந்த பைப் செட்டிங் எல்லாமே தெளிவாக கொடுக்குறேன். பைப் செட்டிங் எப்படி ஃபிட் பண்ணுறோம், என்னென்ன வேலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதில் வந்து டாப் டு பாட்டம் A to Z வந்து நான் வந்து இதில் செடி நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், செடி நட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தெளிவான வீடியோ இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு தெளிவான வீடியோவாக இருக்கும்.